சென்ற வகுப்பிலே நாம் கலிவிருத்தம் பற்றி பார்த்தோம். அதில் 4 வாய்பாடுகளுக்கு உரிய இலக்கணத்தையும் எடுத்துக்காட்டு பாடல்களையும் நாம் அதிலே கூறினோம். இப்பொழுது வாய்பாடு 5 தொடங்குகிறது. நம்முடைய யாப்பு விளக்கம் நூலில் 180வது பக்கம் நீங்கள் பார்த்தால் அதிலே வாய்பாடு 5 தொடங்குவதை அதற்குரிய பாடலையும் காணலாம். கலிவிருத்தம் மிக எளிமையானது என்று சென்ற வகுப்பிலே நாம் கூறியிருந்தோம். அதாவது அளவடி 4 ஒத்தன கலிவிருத்தம் என்றும் மீண்டும் நினைவுக்காக கூறுகின்றேன். அளவடி என்பது 4 சீர்களை கொண்ட ஒரு அடி. அந்த அளவடி 4 ஒத்தன 4 அடிகளும் ஒத்து வருதல் வேண்டும். அவ்வாறு வருவது கலிவிருத்தம் என்று நாம் விளக்கம் கொடுத்தோம். இந்த கலிவிருத்தம் என்பது 4 ஒரு அடிக்கு 4 சீர்கள் மிக எளிமையாக பாடலாம். கம்பர் இயற்றிய ராம அவதாரம் என்ற கம்பராமாயணத்திலே 10,368 பாடல்களை பாடியுள்ளார். அதில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் கலிவிருத்தம் என்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. இதிலே பல்வேறு வாய்ப்பாடுகளிலே பாடியிருக்கின்றார். அதிலிருந்தே அது ஒரு சிறப்பான பாடல், எளிமையான பாடல், ஓசை நயம் தரும் பாடல். நாம் நினைத்த பொருளை அதில் வைத்து பாட முடியும் என்பதும் நமக்கு விளங்கும். ஐயா, இணைப்பு கிடைக்குதுங்களா? ஐயா, இணைப்பு கிடைக்குது. வராதவர்களை அழைக்கிறேன். ஓ, சரிங்க சரிங்க சரிங்க. நான் நடத்தி கொண்டே இருக்கலாமா? நடத்தி கொண்டே இருக்கலாங்க. சரிங்க. இந்த 5வது வாய்ப்பாடுக்குரிய வாய்ப்பாடு 5 தேமா கருவிலம் பூவிலம் பூவிலம். ஒரு தேமா முதல் சீர், 2ஆம் சீர் கருவிலம், 3, 4 சீர்கள் பூவிலம். ஒரு அடியில் உள்ள 4 சீர்களுக்குரிய வாய்ப்பாடு அது. தேமா என்று சொல்லப்பட்டதுனாலே அங்கே நாம் புளிமாவை கொண்டு வந்து பாடுதல் கூடாது. கருவிலம் என்று சொல்லப்பட்டதுனாலே கருவிலமே வர வேண்டும். அடுத்து 3ஆம் சீர் பூவிலம் என்றும் 4ஆம் சீர் பூவிலம் என்று வருவதனாலே அவ்விரண்டு சீர்களும் பூவிலங்களாகவே வருதல் வேண்டும். அதை தேமா விலம் விலம் என்று கொடுத்திருந்தால் நாம் தேமா புளிமா ஏதாவது ஒன்றை நமக்கு அந்த இடத்திற்கு ஏற்ற சொல்லை பயன்படுத்தலாம். ஆனால் இது தெளிவாக தேமா கருவிலம் பூவிலம் பூவிலம் என்று வாய்ப்பாடு அமைந்திருப்பதனாலே அந்த வாய்ப்பாட்டிற்குரிய சொற்களை பெய்து நாம் பாடல்களை அமைத்தல் வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பாடல். ஏய கெடும்புகள் எத்தனை நேரினும் பாயும் ஒளியென பல்வகை சூழினும் தீயில் குளித்தியே தீத்திட பார்க்கினும் தூய தமிழனை தோதென பேசுவீர். இது தமிழ்தாய் என்பதாக சென்ற வகுப்பிலே நான் கூறினேன். அந்த தமிழ்தாய் என்பதாக பாடப்பெற்ற பாடல் தான் இதில் கலிவிருத்தங்கள் பாடல்கள் எல்லாமே. ஆதலால் அந்த நோக்கிலே நீங்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும். தமிழ்தாய் கூறுகின்றார், தூய தமிழனை, நான் தூய தமிழாகவே இருக்கின்றேன், என்னை தோதென பேசுவீர். அது பேசுவது தோது, ஏற்றது, இயல்பானது என்று நீங்கள் பேச வேண்டும் என்று தமிழ்தாய் வேண்டுகின்றால். ஆனால் இன்றைக்கு இயல்பாக தூய தமிழ் பேசுவது இல்லை. மிக கடினப்பட்டுதான் பேச வேண்டிய நிலை. அதிலும் பேசுவோர் எண்ணிக்கை மிகச்சிலரே. பலர் தமிழை இன்றைக்கு தமிழாக பேசுவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுகின்ற சொற்களிலே
100க்கு 90 விழுக்காடு என்று கூட சொல்லலாம். பிறமொழி சொற்களை கலந்து பேசுகின்றார்கள். சிலர் 50 விழுக்காடு கலந்து பேசுகின்றார்கள். இன்னும் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள் குறைத்து பேசுகின்றார்கள். முழுமையாக தூய தமிழ் பற்றாளர்கள் 100க்கு 100 சரியாகவே தூய தமிழிலே பேசுவது. ஆக அதற்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். இது தமிழ் தாயினுடைய வேண்டுதலாக, என்னுடைய வேண்டுதலாக கருதாமல் தமிழ் தாயினுடைய வேண்டுதலாக கருதி நாம் பாடல் பயிற்சி வகுப்பிலே தூய தமிழ் பயிற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதிலே முதல் சீர்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். 4 அடிகளிலும் உள்ள முதல் சீர்களை பாருங்கள். ஏய, பாயும், தீயில், தூய. ஏ ஏ 2ஆக பிரித்தால் நேர் நேர் தேமா. பாயும் 2ஆக பிரித்தால் நேர் நேர் தேமா. தீயில் நெடில் வந்து பக்கத்திலே குறில் வந்தால் அது 2 அசைகளாக பிரியும். இதுவே குறில் முன்னே வந்து நெடில் பின்னே வந்தால் அது ஓர் அசை தான், அது நிறை அசை. ஆனால் இங்கே நெடில் முன்னே வருவதனாலே, பின்னே குறில் வருவதனாலே அது இரு அசைகளாக, ஈரசைகளாக அது பிரிக்க வேண்டும். தீயில், தீ நேரசை, இல் நேரசை தேமா. இறுதி அடியிலே தூய, தூ அதுவும் நெடில், எ குறில், அது நேர் நேர் தேமா. ஆக தேமா என்ற தே என்ற நெடிலுக்கு ஏற்ப ஒவ்வொரு அடியினுடைய முதல் சீர்களும் நெடில் எழுத்தை கொண்டு தொடங்குகின்றன. ஏய, பாயும், தீயில், தூய. ஒரு நெடில், ஒரு குறில். அந்த எதுகையாக வருகின்றது யகரமை. யகர உயிர்மை. யகரமை என்பது உயிர் வேறு வேறாக வரலாம். அதனால யகரமை என்று கூறினேன். ஆக யகரம் அதாவது உயிர்மை எழுத்தாக யா, யு, இ, எ என்ற உயிர்மை எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. ஆக எதுகையும் சரியாக அமைந்திருக்கின்றன. எதுகைக்கு அந்த எதுகை எழுத்துக்கு முன் எழுத்து ஒத்து வருகின்றன. ஒத்து என்பது மாத்திரை அளவில் ஒத்து, நெடிலாக 2 மாத்திரைகள் நெடிலாக இருப்பதிலே இது அளவொத்து இருக்கின்றன. எனவே சரியான எதுகை. அடுத்தது 2ஆம் சீர்கள் பார்த்தால் முதல் அடியிலே கெடும்புகள். கெடும்புகள், கெடும்புகள்னா கேடுகள் என்று பொருள். கெடும் புகழ், நிறை நிறை, அது கருவிலம். அடுத்து 2வது என்னுடைய 2வது சீர் குழி என, குழி நிறை என நிறை, நிறை நிறை கருவிலம். 3ஆம் அடியிலே 2ஆம் சீர் கொளுத்தியே, கொளுத்தியே. அங்கே பார்த்தால் குறியிலும் தியே என்பதில் குறில் எடுத்து பிறகு நெடில் வருகின்றது. அவ்வாறு வரலாம். குறிலே எடுத்து நெடில் வந்தால் அது ஓர் அசை, நிறை அசை. ஆனால் நெடிலே அடுத்த குறில் வந்தால் அது ஈரசையாக பிரித்தல் வேண்டும். அந்த நுட்பத்தை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பாடல் தவறாகி. இங்கே கொளுத்தியே நிறை நிறை கருவிலம். இறுதி அடியினுடைய 2ஆம் சீர் தமிழ் அணை, தமிழ் இழனை, நிறை நிறை கருவிலம். ஆக ஒவ்வொரு அடியின் 2ஆம் சீர்கள் கருவிலங்களாக இருக்கின்றன. 3ஆம் சீர்களை பார்ப்போம். முதல் அடியிலே எத்தனை, எத்தனை நேர் நிறை கூவிலம். பல் வகை, பல் நேர் பகை நிறை கூவிலம். 3வது சீர் தீ திட, தீ தீ, இது இரு ஒற்றுகள் வந்துள்ளன. ஓரற்றாயினும் ஈரொற்றாயினும் அது ஒரு ஒற்றுக்குரியதாகவே கருத வேண்டும். மூவற்று கூட சில இடங்களிலே வந்தாலும் அதற்கு மாத்திரை அளவு இல்லை. எனவே அது ஓர் அசையாகவே கருத வேண்டும். சில பேர் அதை தீ என்று ஒரு ஒற்றோடு பிரித்து பிறகு இத்திட என்று அடுத்த அசையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, சேர்ப்பார்கள், சேர்க்கக்கூடாது. எத்தனை ஒற்றுகள் வந்தாலும் அந்த முன்னல் நெடிலாக இருந்தாலும் குறிலாக இருந்தாலும் அதோடு சேர்த்து நாம் அசை பிரிக்க வேண்டும். இதெல்லாம் முன் பாடங்கள், முன்னே நடத்திய பாடங்கள், மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். எனவே தீ திட, தீ அதுவரை கொண்டு வந்து பிரிக்க வேண்டும். அது ஓர் அசை, அது நேரசை. திட திட நிறையசை. அடுத்தது 4ஆம் அடியினுடைய 3வது சீர் தோதன, தோ நேரசை, தென நிறையசை கூவிலம். இப்பொழுது 3 சீர்களை பார்த்து விட்டோம் ஒவ்வொரு அடியிலும். இறுதி சீர்களை பார்க்க வேண்டும். 1ஆம் அடியினுடைய இறுதி சீர் நேரினும், நேரினும், நே நேரசை, ரினும் நிறையசை, அது கூவிலம்.
அடுத்தது சூழினும், சூ நேரசை, லினும் நிறையசை, அதுவும் கூவிலம். பாக்கினும், அதுல ஈரொற்று வருகின்றது. பா இர் பாக், அது நேரசை. அந்த 3 ஒரு நெடிலோ 2 ஒற்றுகளும் சேர்ந்து ஒரே அசைதான். எழுத்து கணக்கிட்டு 3 அசையாக 2 அசையாகவோ நாம் கருதிவிடக்கூடாது. பாக்கினும் நேர் நிறை கூவிலம். இறுதி சீர் பே சுவீர், பே நேரசை, சுவீர் நிறையசை, கூவிலம். ஆக இதிலே உள்ள அனைத்து சீர்களும் மேற்கண்ட வாய்ப்பாட்டிற்கு ஏற்ப அமைந்திருக்கின்றன. எனவே அந்த வாய்ப்பாட்டிற்குரிய சரியான பாடலாக நாம் கருதலாம். இப்பொழுது பாடலை தொடர்ந்து படிப்போம். ஏய கடும்புகள் எத்தனை நேரினும் பாயும் ஒளியன பல்வகை சூழினும் தீயில் கொளுத்தியே தீத்திட பார்க்கினும் தூய தமிழனை தோதென பேசுவி என்று ஓசை அந்த வாய்ப்பாட்டிற்கு ஏற்ப அமைந்ததினாலே ஒவ்வொரு அடியும் ஓசைநயம் பயக்கின்ற முறையிலே அமைந்திருக்கிறது. இவ்வாறு நீங்கள் இந்த வாய்ப்பாட்டுக்குரிய பாடலை எழுதி பழகுதல் வேண்டும். அடுத்த வாய்ப்பாடு 6. இதுல ஒரு எளிமையான செய்தி என்னவென்றால் எல்லாம் கருவிலம் கருவிலம். 4 ஒரு அடியில 4 சீர்களும் கருவிலம். இன்னும் சுருக்கமாக சொன்னால் அந்த பாடலில் உள்ள 16 சீர்களுமே கருவிலம். அங்க 4 ஒரு அடிக்கு 4 சீர்களாக பிரிக்கின்றோம். அப்படி என்றால் இந்த பாடல் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், முதல் சீர்கள் எல்லாம் ஓர் ஓசையிலே அமைய வேண்டும். கருவிலம் கருவிலம் என்ற வாய்ப்பாட்டிற்கு பல்வேறு சொற்கள் வரும். ஒற்று இடை ஒற்று வரும், ஒற்று இல்லாமல் வரும், குறில் நெடில் வரும். இப்படி பல வகையான சொற்கள் அங்கே இடம்பெறலாம். ஆனால் நாம் முதல் சீரை எவ்வாறு அமைக்கின்றோமோ அது போலவே அடுத்தடுத்த அடிகளுடைய முதல் சீர்கள் அமைதல் வேண்டும். அதுதான் ஒத்து வருதல். 4 அடி அளவு ஒத்து வருவது என்பது அதுதான். இதிலே எல்லாம் கருவிலம் என்பதனால கருவிலம் 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 என்பது நிறை 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 நிறை. அதனால் இதை நாம் பிரித்து சொல்ல தேவையில்லை. பாடலை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஓசை நேயத்தோடு வாய்ப்பாடும் எளிதாக புரிந்துவிடும். நான் பாடலை படிக்கின்றேன். அந்த முதல் சீர்களை மட்டும் முதலில் சொல்லிவிட்டேன். அரசியல், அரசினர், பரவிடும், புரசென. அற ர இடைநர அற பர முற ரா. அந்த 4 முதல் சீர்களிலும் 2ஆம் எழுத்து ர என்ற ஓரெழுத்தே ஒன்றி வருவதால், ஒன்றி வருதல் என்பது ஓரெழுத்தாகவே வருவதால், அதற்கு முன்னே எழுத்துகள் குறிலாக இருப்பதனால் இரு சரியான எதுகையாகும். ஆக அந்த முதல் சீர்கள் மட்டும் அப்படி சரியாக இருக்க வேண்டும். அடுத்தடுத்த சீர்களிலே ஒன்று போலவே இருந்தால் ஓசைநயம் மிகும். இல்லை, இப்ப 2வது சீர்ல துறையிலும், அடுத்தது விடுத்திடும், விடுத்திடும் ஒரு ஒற்று வருது. துறையிலும் என்பது நிறை நிறை, துறை இலும், துறை இலும், நிறை நிறை. ஆனா விடுத்திடும் அந்த ஒற்று வருவதனால ஓசை கொஞ்சம் மாறுபட்டு வருகின்றது. அதனால் தவறு இல்லை. ஆக 2ம் கருவிலம் என்றாலும் ஓசை வேறுபட்டு வருவதற்கு இடையிலே அந்த ஒற்றெழுத்துகள் வரும். அவ்வாறு வராமல் இருந்தால் சிறப்பு, அவர் வராமல் பாடுவது கடினம். நாம் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு ஏற்ப பாடுகின்ற பொழுது சில இடங்களிலே சில சொற்கள் ஒற்றெழுத்துடைய சொற்கள் வந்துதான் ஆகும். ஆதலால் அது குறைபாடாக யாரும் கருதல் வேண்டாம். இப்பொழுது பாடலை பார்ப்போம். அரசியல் துறையிலும் அறிவியல் துறையிலும் அரசினர் விடுத்திடும் அறிக்கைகள் அனைத்திலும் பரவிடும் கலையிலும் படத்துறை அதனிலும் முரசென தனித்தமிழ் முழங்கிட உழைப்பிரே. கடைசியில் உழைப்பிரேன்னு வருது. சில பேர் அது அச்சுப்பிழை என்று கருதி உழைப்பீரே என்று தெரிவித்துக் கொள்வார்கள். அது தவறு. உழைப்பீரே என்றால் புளிமாங்காயாக மாறிக்கும். அப்ப அந்த பி என்ற நெடில் பி என்ற குறிலாக இங்கே இருக்கின்றது. அவ்வாறு போடுவது பிழை அல்லவா என்று கேட்கலாம். பிழை இல்லை. இதற்கு செய்யுள் திரிபுகள் விகாரங்கள் என்று சொல்லப்படுவது பின்பகுதியிலே நம்முடைய நூலுடைய பிற்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு குறுக்கல் விகாரம் என்று சொல்லுவோம். குறுக்கல் என்பது நெடில் எழுத்தை குறில் எழுத்தாக ஆக்கி கொள்ளலாம். எதற்காக என்றால் ஓசை நேயத்திற்காகவும் இந்த யாப்பு இலக்கணத்தில் பிழை ஏற்படாமல் இருக்க வேண்டியிருப்பதற்காகவும் அவ்வாறு அந்த குறுக்கல் விகாரம் என்றால் வடமொழி சொல், அது சமஸ்கிருத சொல். அதை தமிழிலே திரிபு என்று சொல்லுவோம். செய்யுள் திரிபு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லாம் செய்யுள் விகாரம் விகாரம் என்றே
இன்றைக்கு எல்லா பாட வகுப்புகளிலும் தொடக்க அதாவது உயர்நிலைப் பள்ளிகளிலிருந்து கல்லூரி பாட வரைக்கும் இந்த யாப்பு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் எல்லாம் விகாரம் என்ற சொல்லையை பயன்படுத்துகின்றனர். செய்யுள் விகாரம், தொகுத்தல், விரித்தல், குறுக்கல், நீட்டல் இப்படி வரும். அப்படி வருகின்ற பொழுது அதை விகாரம் என்று கூறுவார்கள். அதை பிரிவு என்று சொல்ல வேண்டும். பிரிந்து வந்தது. உழைப்பிரே என்பது சரியானது. உழைப் கரு திரே விளம் நிறை நிறை கரு. ஆக இந்த கருவளம் கருவளம் என்ற வாய்ப்பாட்டிலே பாடல் எழுதினால் ஓசை மிக அருமையாக இருக்கும். நிறை 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 என்று அடுக்குவதனாலே நன்றாக இருக்கும். இது வேகமாக படித்து பார்த்தால் அதனுடைய ஓசை நயம் உங்களுக்கு இன்னும் தெளிவாகும். அரசியல் துறையிலும் அறிவியல் துறையிலும் அரசினர் விடுத்திடும் அறிக்கைகள் அனைத்திலும் வரவிடும் கலைவிலும் படத்துறை அதனினும் முரசன தனித்தமிழ் முழங்கிட உழைக்கிறேன். இந்த ஓசை சரியாக அமைவது உங்களுக்கு தெரியும். இவ்வாறு பாடலை நீங்கள் இந்த வாய்ப்பாட்டிலும் அமைத்து நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம். அடுத்த வாய்ப்பாடு 7. இந்த 7வது வாய்ப்பாடு பூவிளம் புளிமா கருவிளம் புளிமா. புளிமாவுக்கு முன்னே ஒரு மாற்றம். முதலிலே கூவிளம் புளிமா வருகின்றது. பிறகு அடுத்த புளிமாவுக்கு முன்னே கருவிளம் வருகின்றது. ஆக கூவிளம் புளிமா கருவிளம் புளிமா என்ற வாய்ப்பாடிலே இங்கே அமைதல் வேண்டும். அதற்குரிய அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டால் இந்த கூவிளம் எல்லாம் சரியாக அமைந்துவிடும். கூவிளம் கருவிளம் அங்கே இந்த வாய்ப்பாட்டிலே 2ம் இருக்கின்றன. அதை கவனமாக நாம் அந்த முதல் சீர்கள் எல்லாம் கூவிளமாகவும் 3ஆம் சீர்கள் எல்லாம் கருவிளமாகவும் வருமாறு பாடல் அமைத்தல் வேண்டும். பிறகு இடைப்பட்ட சீர்கள் என்று புளிமா புளிமா என்று வருவதனாலே அது உங்களுக்கு எளிதாகவே அமைந்துவிடும். சாதிகள் ஒழித்து சரிநிகர் படுத்தி மோதிடும் இழிவை முழுவதும் அகற்றி ஓதியே மகிழ்க உயர்தமிழ் எனையே சூதிலை தமிழா துணையென இருப்பேன். தமிழனை பார்த்து தாய் கூறுகின்றால், சூதிலை தமிழா, நீ சூது கற்றவன், உனக்கு சூது என்பது இல்லை, உனக்கு துணையென நான் இருப்பேன். எனவே சாதிகளை ஒழித்து விடு, சரிநிகர்படுத்து, மோதிடும் இழிவை முழுவதும் அகற்றிவிடு, ஓதியே மகிழ்க என்னையே, தமிழாகிய என்னை நீ ஓதி மகிழ்க, உயர்தமிழ் எனையே, நான் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற தமிழாக இருக்கின்றேன், எனையே நீ ஓதியே மகிழ்க என்ற பொருளிலே அமைந்த பாடல். அதனால் இந்த வாய்ப்பாட்டிலும் நீங்கள் எளிதாக பாடல் எழுதி பழகலாம். இன்னொரு முறை கூறுகின்றேன் பாருங்கள். கூவிளம் புளிமா கருவிளம் புளிமா. அந்த வாய்ப்பாடுக்கு ஏற்றவாறு சீர்கள் இருக்கின்றன. முதல் சீர்கள் எல்லாம் கூவிளம், சாதிகள் மோதிடும் போதிய சூதிலை. சொல்லுகின்ற பொழுது கூவிளம் கூவிளம் சாதிகள் மோதிடும் கூவிளம் போதியே கூவிளம் சூதிலை கூவிளம். இந்த ஓசை ஒத்து வருகின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுதே உங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டால் அந்த சொல் சரியாக அமைந்துவிடும். 2வது சொற்கள் எல்லாம் 2வது சீர்கள் எல்லாம் புளிமாவிலே வர வேண்டும். ஒழித்து இழிவை மகிழ்க தமிழா. அந்த 3ஆம் அடியினுடைய 2ஆம் சீர் மகிழ்க என்று ஒரு அகர மெய் வருகின்றது. அதனால கொஞ்சம் ஓசை மாறுபடும். ஆனால் இருந்தாலும் புளிமா தான். அது புளிமாவிலே தவறில்லை. அடுத்தது 3ஆம் சீர்கள் எல்லாம் சரிநிகர் மொழிவதும் உயர்தமிழ் துணை என. 4ஆம் சீர்கள் எல்லாம் படுத்தி அகற்றி இணையே இருப்பேன் என்று அமைந்திருக்கின்றன. ஆக வாய்ப்பாட்டிற்கு ஏற்ற சீர்களாக அமைந்திருக்கின்றன. இந்த வாய்ப்பாட்டிலும் நீங்கள் எழுதி பயிற்சி கொள்ளலாம். அடுத்த வாய்ப்பாடு 8. இது இயல்பான தேமா புளிமா தேமா. அந்த சீருடைய முதல் சீர் தேமா, அடுத்து புளிமா சொல்லுவோம். அது கூவிலங்கருவம் சொல்லுவோம். இதுல அந்த முதல் 2 சீர்களையும் மாற்றி மாற்றி தேமா புளிமா தேமா புளிமா. இதுவும் ஒரு எளிமையான பாடல் தான். தேமா இந்த பாடலுக்கு முதலிலே தேமா என்ற வாய்ப்பாட்டிலே சொற்கள் அமைய வேண்டும். அதற்கு எண்ணெய் பொன்னை உன்னை இன்னர். அந்த ஈற்றிலே எண்ணெய் பொன்னை உன்னை வருகிறது. கடைசி அடியிலே இன்னல் என்று வருகின்றது. அங்க நை என்பது நெடிலாக அங்கே கொள்ளுதல் கூடாது. நாம் முதலிலே சொல்லி இருக்கின்றோம். ஐகாரம் தனித்திருக்கின்ற ஐகாரத்துக்கு 2 மாத்திரை, சொல்லினுடைய முதலிலே வருகின்ற ஐகாரத்துக்கு 1 மாத்திரை, அது நேரசையாக இருக்கும். இடையிலும் கடையிலும் வருகின்ற ஐகாரம் அது உயிராக இருந்தாலும் உயிர் மெய்யாக இருந்தாலும் 1 மாத்திரை தான். எனவே இங்க எண்ணெய் என்பது 1 மாத்திரை தான். அது நெடிலாக கொண்டாலும் நேரசைதான், குறிலாக கொண்டாலும் நேரசைதான். ஆனால் முறையாக நாம் அது 1 மாத்திரைக்குரிய எழுத்தாகவே கொள்ள வேண்டும். அதற்காக குறிப்பிட்டேன். எண்ணெய் அழிக்க இன்றை உலகில். எண்ணெய் தேமா, அழிக்க புளிமா,
இன்றை தேமா உலகில் புலிமா. என்னை அழிக்க இன்றை உலகில் பொன்னை பொருளை பூசை புரிவர். உன்னை மயக்க ஊழல் வளர்ப்பர். இன்னல் தரினும் என்னை மறவே. தமிழா, என்னை அழிப்பதற்கு இந்த உலகத்திலே பொன்னை பொருளை எல்லாம் கொடுத்து சிலர் பகைவர் பூசை புரிவார்கள். அந்த பூசையிலே சிலர் ஆசைப்பட்டு விழுந்து விடுவார்கள். நீயும் விழுந்து விடாதே. உன்னை மயக்க ஊழல் வளர்ப்பர். ஊழல் என்பது கையூட்டு. உனக்கு பொருள் எல்லாம் கொடுத்து உன்னை மயக்க பார்ப்பார்கள். அதாவது தமிழை விடுத்து நீ வர வேண்டும் என்று மயக்க பார்ப்பார்கள். இன்னல் தருவார்கள். இன்னல் தரினும் என்னை மறவேல். தாயாகிய தமிழாகிய என்னை நீ மறவேல், மறக்காதே. மற ஏழ். ஏழ் என்பது மறவேல் என்பது. ஆக அங்க மறத்தல் என்ற இந்த இடத்துல எதிர்மறை பொருள். மறத்தல் உடன்பாடு, மறவேல் என்பது எதிர்மறை பொருளில் வந்து மறவேல். என்னை அழிக்க இன்றை உலகில் பொன்னை பொருளை பூசை புரிவர். உன்னை மயக்க ஊழல் வளர்ப்பர். இன்னல் தரினும் என்னை மறவேல். இதுவும் எளிமையான பாடல் தான். அடுத்த வாய்ப்பாடு 9. இது 9லே 3 சீர்கள். முதல் சீர் தேமா, மற்ற 3 சீர்கள் கூவிலம். அது கூவிலமாக இருப்பதாலே அந்த முதல் ஒரு சீர் எவ்வாறு நாம் அமைத்துக் கொள்கின்றோமோ அதே ஓசையில மற்ற சீர்கள் எளிமையாக அமைத்துக் கொள்ளலாம். எனவே இந்த சீர் அந்த இடத்துல வேறு என்ன சீர் பெற வேண்டும்? கருவிலம் இடையில மாறி மாறி வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கடுமையாக கூட இருக்கலாம். ஆனா இது கூவிலம் கூவிலம் என்று வந்ததுனால மிக எளிமை. அந்த தேமா என்பதை மட்டும் நாம் நெடிலே முதல் ஒரு 5வது பாடலிலே பார்த்தோம். தேமா என்பது ஏய பாயும் தீயில் தூய நெடில தொடங்கியது. ஆனா இந்த 9வது வாய்ப்பாட்டிலே தேமா என்பது குறிலிலே தொடங்குகிறது. குறில் எழுத்தில் வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஒற்றெழுத்து வருதல். இல்லை என்றால் அது நிறையசையாக மாறி. எனவே பள்ளி வல் இல் வருகிறது, உள் இல் வருகிறது, கல் இல் புல் இல், அந்த ஒற்றெழுத்துகள் வருகின்றன. அந்த ஒற்றெழுத்துகள் வந்து முன்னை குறில் இருந்தால் தான் தேமாவாக, அதாவது நேரசையாக அமையும், நேராக அமைய வேண்டும். எனவே அவ்வாறு பள்ளி தேமா, உள்ளம் தேமா, கள்ளம் தேமா, உள்ள தேமா 4 அடிகளிலும் முதற்சீர்கள் தேமா வாய்ப்பாட்டிலே அமைந்திருக்கின்றன. அடுத்த 3 சீர்கள் கூவிலம் கூவிலம். அதாவது முதல் அடியிலே கல்வியில் பைந்தமிழ் நானிலை. அந்த சொல்லினுடைய அந்த சீரனுடைய ஈற்றசை நிறையசையாக வர வேண்டும். கல்வியில், கல் நேர், வியில் நிறை, நிறை வருகிறது. பைந்தமிழ், பை நேர், தமிழ் நிறை, நா நேர், நிலை நிறை, எல்லாம் நிறையிலே முடிய வேண்டும். அதனாலதான் விளம் விளம் விளம். அதை நாம் கவனமாக பார்த்து நம்முடைய கவனத்திலே வைத்துக் கொண்டால் பாடல் எழுகின்ற பொழுது அந்த ஓசையிலே எளிமையாக பள்ளி கல்வியில் பைந்தமிழ் நானிலை, உள்ளம் வைப்பினும் ஓர்வழி ஏநிலை, கள்ளம் சூழ்ந்தது கற்றவர் மாறினர், உள்ள மாந்தரே கொள்கையை ஏந்துவீர். ஏந்துவீர் என்று இங்கே நெடில் எழுத்தாக வந்தது. ஏந்துவீர் கடைசி எழுத்தாக இருப்பதனால ஏந்துவிர் என்றும் வரலாம், ஏந்துவீர் என்று வரலாம். ஆனா இங்கே குறுக்கல் விகாரம் இல்லாமல் இயல்பாகவே வந்தது. ஏனென்றால் இரு குறில் வந்தாலும் நிறையசை, குறில் நெடில் வந்தாலும் நிறையசை. எனவே தூவி குறிலும் நெடிலும் வந்தனா நிறையசை. எனவே அது இயல்பாக அவ்வாறே அமைந்தது. அதில் எந்த அந்த திரிவுகள் விகாரங்கள் இல்லை. பள்ளி கல்வியில் பைந்தமிழ் நான் இல்லை. இன்றைய பள்ளி கல்வியிலே பைந்தமிழ் நான் இல்லை. அதாவது தமிழ் வழி கல்வி இல்லை. இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் ஆங்கிலம் தொடக்க இந்த மழலையர் பள்ளி கூட இன்றைக்கு இந்த எல்கேஜி யூகேஜி என்று கொடுத்தாரு. அது கூட இன்றைக்கு அரசு பள்ளியில ஆங்கில வழி கல்வியில அது நீக்கினார்கள். அதற்கு கூட ஒரு எதிர்ப்பு. இது என்ன ஆங்கில நாடா? தமிழ்நாட்டிலே ஆங்கில கல்வியை அகற்றுவதற்கு எதிர்ப்பு இருந்தால் அது தமிழ்நாடு என்று சொல்ல எப்படி சொல்லுதல் முடியும்? எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஆங்கிலத்தின் மேலே வைத்தது வெறி என்றே சொல்லலாம். ஆங்கில வெறி இன்னும் அகலவே இல்லை. ஆங்கில மொழியை கற்கலாம், பேசலாம், எழுதலாம், பயிலலாம், தவறில்லை. ஆனால் அதற்காக தாய்மொழியை தள்ளி வைப்பதோ, வீழ்த்துவதோ, தாக்குவதோ அது மிக கேடு அல்லவா?
அதனால் இந்த தமிழ் தாயே சொல்லுவதாக வருகிறது, பள்ளிக்கல்வியில் பைத்தமிழ்னு ஆங்கிலம். முன்பெல்லாம் நாங்கள் பயில்கின்ற காலத்திலே அரசு பள்ளிகளில் எல்லாம் தமிழ் வழி கல்வியாகத்தான் இருந்தது. தனியார் பள்ளிகளிலே ஆங்கில கல்வி அங்கொன்று இருந்தது. இன்றைக்கு அரசு பள்ளியிலே எல்லாவற்றிலுமே ஆங்கில கல்வியும் ஆங்கில வழி கல்வியும் வந்துவிட்டது. தமிழ் வழியிலே பயில்கின்றவர் 40 பேர் என்றால் ஆங்கில வழியிலே பயில்கின்றவர் 400 பேர் இருக்கிறார். இதனுடைய மடங்கை பெருக்கிக் கொள்ளுங்கள். 3000 மாணவர்கள் பயில்கின்ற பள்ளிகளிலே தமிழ் வழியிலே படிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பார். ஆக மிகப்பெரிய ஒரு நிலை இருந்து கொண்டு தாழ்ந்த நிலை, தாழ்வு நிலை, தமிழுக்கு வீழ்ச்சி தருகின்ற ஒரு நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாம் போக்குவதற்கு நாம் என்னென்ன வழிகளில் எல்லாம் ஈடுபட வேண்டுமோ அதில் எல்லாம் ஈடுபட வேண்டும். ஆனால் இயலாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். அந்த நிலையிலே இந்த தமிழ் தாய் இவ்வாறு பாடுகிறார். பள்ளி கல்வியில் பைந்தமிழ் நானிலை உள்ளம் வைப்பினும் ஓர் வழி ஏன் இல்லை. உள்ளம் வைத்தால் கூட ஒரு வழி ஏன் இல்லை, உணர்வில்லை, மக்களிடம் உணர்வில்லை. அதனால்தான் அந்த அவ்வாறு இல்லை. கள்ளம் சூழ்ந்தது கற்றவர் மாறினர். கற்றவர்கள் எல்லாம், அறிவு பெற்றவர்கள் எல்லாம் தமிழ் மொழிக்கு முதலிடம் கொடுத்தல் வேண்டும், தமிழ் வழி கல்விக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் மாறிவிட்டார். அவருடைய உள்ளத்திலே கள்ளம் சூழ்ந்தது. எனவே கள்ளம் சூழ்ந்தது கற்றவர் மாறினர். குள்ள மாந்தரை, அப்படிப்பட்ட அந்த மாந்தர்கள் குள்ள மாந்தர்கள், உள்ளத்தனமானவர்கள், உள்ளம் குறுகி போனவர், பரந்த உள்ளம் இல்லை, உள்ளமான உள்ளம் கொண்டவர். உள்ள மாந்தரே கொள்கையை ஏந்துவீர், தமிழ் வழி கல்விக்குரிய கொள்கையை நீங்கள் ஏந்தி நிற்பீர் என்று தமிழ்தாய் பாடுவதாக பாடல் அமைத்தது. இதிலே நாம் கவனிக்க வேண்டியது, முதற் சீர்கள் எல்லாம் தேமா தேமா என்று வந்தது. 2ஆம் சீர்கள், 3ஆம் சீர்கள், 4ஆம் சீர்கள் எல்லாம் கூவிலம் கூவிலம் என்பது. அந்த ஓசைக்காக ஒரு முறை மீண்டும் படிக்கின்றேன். பள்ளி கல்வியில் வைந்தமிழ் நானிலை உள்ளம் வைப்பினும் ஓர் வழி ஏனிலை கள்ளம் சூழ்ந்தது கற்றவர் மாறினர் உள்ள மாந்தரே கொள்கையை ஏந்துவீர். இவ்வாறு 9வது வாய்பாடு அமைந்ததை பார்த்தோம். அடுத்ததாக வாய்பாடு 10. இந்த 10வது வாய்பாடிலே புளிமா புளிமா கருவிளம் புளிமா ஆக 3 புளிமா இருக்கின்றன. ஒரு கருவிளம் 3வதாக அமைந்திருக்கிறது. இந்த வாய்பாடுகள் எல்லாம் இவர் அமைத்த முறையிலே தான் நாம் பாட வேண்டுமா என்றால், நீங்களும் கூட ஒரு முறையான வாய்பாடை அமைத்துக் கொண்டு பாடலாம், தவறே இல்லை. இதில் பாடப்பட்ட நம்முடைய அறிஞர் புலவர் பெருமக்கள், பாவலர்கள் பாடிய பாடல்களிலே உள்ள வாய்பாடுகளை கணித்து நாம் இவ்வாறு கொடுத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட வாய்பாடுகள் யாப்பருங்களக்காரிகளோ யாப்பருங்களோ இல்லை என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே ஏனென்றால் இதுல இந்த கலிவிருத்த பாடல்கள் பெரும்பான்மையான புலவர்கள், பாவலர்கள் பிற்காலத்திலே பாடினார்கள், முற்காலத்திலே அதிகமாக இல்லை. நான் சொன்னது போல கம்பர் அதிகமான கலிவிருத்தங்களை பாடியிருக்கிறார். அதற்கு அதே போல ராவண காவியத்திலே புலவர் குழந்தை அவர்கள் அதிகமான கலிவிருத்தங்களை பாடியிருக்கிறார்கள். இந்த கம்பராமாயண பாடல் கூட வாழ்த்து பகுதியாக்கப்படுவது உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைவரத்திலும் நீக்கிலும் அழகா விளையாட்டுடையவர் யார் அவர் அன்னவர் சரணம் என்று ஒரு பாடல் வரும். அதெல்லாம் அந்த மாதிரி பாடல்கள்லாம் பெரும்பாலும் கலிவிருத்த பாடல். அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதிலே ஒரு குறிப்பிட்ட வாய்பாடுகள் தான் கம்பராமாயணத்திலே இருக்கின்றன. நாம் இங்கே ஏறத்தாழ ஒரு 23 வாய்பாடுகளிலே அமைத்து உங்களுக்கு பயிற்சிக்காக பாடலையும் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இந்த 23 வாய்ப்பாடுகளை பார்க்காமல் நீங்களாக ஒரு வாய்ப்பாடை அமைத்து பார்த்தாலும் கூட இதில் ஒன்றாக அமைத்து, ஆக எந்த வாய்ப்பாட்டிலே அமைத்துக் கொண்டாலும் அந்த வாய்ப்பாட்டிற்குரிய சொல்லை அந்த சீராக அமைத்து நாம் பாடல் வேண்டும். இதுல இன்னொன்று, நாம் ஒவ்வொரு முறையும் நான் சொல்ல தேவையில்லை என்று விட்டிருக்கிறேன். முதல் சீரிலும் 3ஆம் சீரிலும் மோனை வருதல் வேண்டும். முதல் சீர்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு எதிரிகளே அமைந்தது போல 4 அடிகளும் ஓர் எதிரிகை பெற்றது போல ஒவ்வொரு அடியிலும் முதல் சீரும் 3ஆம் சீரும் கண்டிப்பாக மோனை வருதல் வேண்டும். 3ஆம் சீரிலே மோனை அமையவில்லை என்றால் 4ஆம் சீரிலாவது அமைதல். அந்த ஒரு
கருத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், மறவாமல் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாடல் சிறக்கும். இந்த வாய்ப்பாடுகளை பார்த்துவிட்டு வேகமாக ஏதோ ஒரு சொல்லை நாம் எழுதிவிட்டால் மோனை இல்லாமல் போய்விடும். எதுகை அமைந்து மோனை இல்லை என்றால் ஓசை குறையும், அது உரைநடை போல ஆகி. எனவே எதுகை மோனை பாடலுடைய அடிப்படை இரு கண்கள், தொடர் வண்டியினுடைய இரு பாதை போல இருப்பு பாதை தண்டவாளம் என்று கூறுவோம். அதுபோல எதுகை மோனை பிரியாமல் இருக்க வேண்டும். அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இதுல புளிமா புளிமா 10வது வாய்ப்பாடு கருவிலம் புளிமா. தமிழ் நான் அழிந்தால் தமிழ் இனம் அழியும். தமிழ் நான் புளிமா, அழிந்தால் புளிமா. அந்த புளிமாங்கிறது அழிந்தால் ரெண்டையும் சொன்னால் ஒரே ஓசையிலே வரும். அந்த ஓசையை வைத்துக் கொண்டு நாம் அந்த சொல் சரியாக, அந்த சீர் சரியாக இருக்கிறது என்று பார்த்து விடலாம். தமிழ் நான் அழிந்தால் தமிழ் இனம் கருவிலம் அழியும் புளிமா. அதே ஓசையிலே 4 அடிகளும் அமைய வேண்டும். பாருங்கள். தமிழ் நான் அழிந்தால் தமிழ் இனம் அழியும், இமிழ்நீர் கடலாய் இழிவுகள் பெருகும், தமிழ் நூல் கலைகள் தகுநெறி முறைகள் உமையாய் விடுமே உணர்ந்திடு தமிழா. தமிழ் தான் என்னுடையது. தமிழ் நூற்கலைகள் என்று புணர்ச்சி விதியிலே லகரமை ரகரமையாக வல்லின ரகரமாக வரும். ஆனால் நாம் இங்கே பிரித்தே அமைத்திருக்கின்றோம். தமிழ் நூல் கலைகள் கொஞ்சம் இடைவெளி இருப்பதனாலே நாம் அது புணர்ச்சி இலக்கணத்தை அங்கே நாம் கொண்டு வரவில்லை. தமிழ் நூல் இயல்பாகவே அதிலே அமைத்திருக்கின்றோம். சிலர் அந்த புணர்ச்சி நோக்கிலேயே பார்த்தவர்கள் இதை தவறு என்று கூட கூறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நான் தமிழ் நூற்கலைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இயல்பாக அமைந்துவிடும். ஆனால் நாம் இங்கே அமைத்திருப்பது தமிழ் நூல் என்றே தெரிந்தே அமைத்திருக்கின்றோம். புணர்ச்சியை விடுத்து இயல்பாக அமைத்திருக்கின்றோம். தமிழ் நான் அழிந்தால் தமிழ் இனம், தமிழ் அழிந்தால் தமிழ் இனம் அழிந்து விடும். தமிழ் மொழியே இல்லை என்று அப்புறம் தமிழ் இனம் என்பது எங்கே இருக்கு? தமிழ் இனம் இருக்காது, தமிழ்நாடு இருக்காது. சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அப்படியே துளி துளியாக இந்த துளி பல துளி சேர்ந்தால் பெருவெள்ளம் இருக்காது. அதுபோல ஒரு பொருள் அழிவதற்கும் துளி துளியாக எடுத்த உடனே அழிந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக துளி துளியாக சேர்ந்து பாதி முக்கால் பெரும் முழுமையாக அழியும். அப்படி உலகத்திலே அழிந்த மொழிகள் பலவாக இருக்கின்றன. ஆனால் இத்தனை கேடுகளிலும் தீங்குகளிலும் கெடும்புகளிலும் அழியாமல் நிலைத்து நிற்கின்ற தமிழ் மொழிக்கு இவ்வாறான இன்னல்கள் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் தமிழினி மெல்லச்சாகும் என்று பாரதி சொன்ன போது கூட வளரும் எதிர்ப்பு தெரிவித்து மெல்லச்சாகாது, அது மெல்ல வளரும், நிலைத்து வளரும், நீண்டு வளரும், ஆள்போல் வளரும், அரசு போல் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்றைய நிலையை பார்க்கின்ற பொழுது நமக்கு அது உள்ளுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே தமிழ் நான் அழிந்தால் தமிழ் இனம் அழியும், இமிழ்நீர் கடலாய் இழிவுகள் அழிவு வந்துவிட்டால் பிறகு இழிவுகள் இமிழ்நீர் கடலாய், கடல் போல அங்கே இமிழ்தல் என்றால் ஒலித்தல், ஒலிக்கின்ற அந்த அலைகளை உடைய கடல், அதுபோல இழிவுகள் பெருகிவிடும். தமிழ் நூல் கலைகள், இங்கே நாம் வைத்திருக்கின்ற பழமையான நூல்கள், நம்முடைய தமிழ் கலைகள், ஆய கலைகள் 64 ஏய உணர்த்தும் எண்ணம்மை தூய உருக்குழங்கி கொள்வார் உள்ளத்தின் உள்ளே உள்ளால் வாராது கிழர் என்ற பாடலுக்கேற்ப 64 கலைகள், தமிழ் கலைகள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் எல்லாரும் தேர்ச்சி பெறுதல் வேண்டும். ஆனால் இன்றைக்கு 1-2 கலைகளில் கூட தேர்ச்சி பெறுவதற்கு பலர் விரும்புவதே இல்லை. மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் தமிழுக்கு ஒரு அழிவுதான். அப்ப தமிழ் நூல் கலைகள் தகு நெறிமுறைகள், நெறி விளக்கண முறைகள், நம்முடைய தகுந்த நெறிமுறைகள், வாழ்வியல் நெறிமுறை, இலக்கிய நெறிமுறைகள், இலக்கண நெறிமுறைகள், ஒவ்வொரு துறையிலும் அரசியல் நெறிமுறைகள், எல்லாவற்றிலும் நெறிமுறைகள் உண்டு. இங்கே தமிழுக்கு உரிய நெறிமுறைகள், இலக்கண முறைகள் உமியாய் விடுமே, உமி போல போய்விடும். உமி போனால் அது அரிசி உண்ணத்தான் பயன்படும், அது விதைக்க பயன்படாது. அது தன்னுடைய இனத்தை அது மீண்டும் உயிர்த்து கொண்டு வராது. அப்படி உமையாய் போய்விடும். உமையாய் விடுமே உணர்ந்துடு தமிழா, தமிழா நீ கொஞ்சம் உணர்ந்து பார், இதை உணர்ந்துடு என்று தமிழ் தாய் வேண்டுமென்றால். ஆக அப்படிப்பட்ட கருத்தை கொண்ட பாடல் இது. அடுத்த வாய்ப்பாடு 11.
அது கருவிளம் தேமா, கருவிளம். நாம் திரும்ப திரும்ப சொல்லுவதனாலே உங்களுக்கு ஒரு குழப்பம் போல தெரியும். ஆனால் நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாய்ப்பாடும் தனித்தனியாக நாம் பார்க்கின்ற பொழுது அதை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலுள்ள வாய்ப்பாடு 10 வாய்ப்பாடையும் நாம் மனத்திலே நம்முடைய மறவாமல் நினைவுக்கு கொண்டு வருவது கடினம்தான். ஆனாலும் நீங்க பயிற்சி எடுக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பாடுகள் எல்லாம் நினைவுக்கு எளிமையாக வரும். இங்கே கருவிளம் தேமா, கருவிளம். இப்ப வாய்ப்பாடு 11. மொழி இலை என்றால் முகமில்லை உனக்கு, வழி இலை உன்னை வளர்த்திட எனக்கு, இழிநிலை வந்தை இடதரும் பிணக்காய், வெளி எழு இன்றே வினைபுரி மகனே. மொழி இல்லை என்றால், நமக்கு மொழி இல்லை என்றால் முகம் இல்லை உனக்கு. தாய் கூறுகின்றால், உன்னுடைய முகம் உனக்கு இல்லை. உன்னுடைய முகம், நீ தமிழன், தமிழ் முகம் என்று உன்னை அடையாளப்படுத்துவது தமிழ். அந்த தமிழே இல்லை என்றால் உனக்கு ஏது முகம்? வழியிலே உன்னை வளர்த்திட எனக்கு. தாயே கூறுகின்றார், அவ்வாறு நீ முகத்தை இழந்து மொழியை இழந்து விட்டால் பிறகு வழி இல்லை. செராக்ஸ் உள்ள இருந்த மாதிரி தெரிஞ்சு இதுல கையில பாக்குறேன். வழி இல்லை. எழில்நிலை வந்தே இடதரும் பிணக்காய். எனவே மிகப்பெரிய ஒரு எழிந்த நிலை வரும், அது துன்பங்கள் தரும் பிணக்காய். அது முரண்பாடாக அமைந்துவிடும். எனவே வெளி எழு இன்றே வினைபுரி மகனே. மகனே வெளி எழு, இன்றே வெளி எழு, இன்றைக்கே வெளி வெளித்து எழு, வினை புரி, உரிய பணிகளை செய் மகனே என்று தமிழ் தாய் வென்றது பாடல். ஆக இந்த வாய்ப்பாட்டிற்கு ஏற்ப முதல் சீர்களெல்லாம் கருவிடம், மொழி இலை, வழி இலை, இடைநிலை கருவிடம். இரண்டாம் சீர்கள் எல்லாம் என்றால் உன்னை வந்தை தேமா. மூன்றாம் சீர்கள் எல்லாம் முகமில்லை வளர்த்திட இடதரும் பிணைக்குதி கருவிடம். இறுதி சீர்கள் எல்லாம் உனக்கு கணக்கு பிணக்காய் மகனே. ஆக இவ்வாறு ஓசனையத்தோடு உரிய வாய்ப்பாட்டோடு இப்பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்த வாய்ப்பாடு 12. 12வது வாய்ப்பாடு கருவிளம் புளிமா, கருவிளம் தேமா. மேலே பார்த்தோம் கருவிளம் தேமான்னு பார்த்தா இங்க கருவிளம் புளிமா. அங்க 11வது வாய்ப்பாட்டிலே உள்ளது அந்த தேமா. 2வதாக தேமா இருந்தது, 4வதாக புளிமா இருக்கிறது. இப்பொழுது மாறி வருகின்றது, அவ்வளவுதான். அதுல எத்தனை சீர்கள் கருவிளம் தேமா, கருவிளம் புளிமா என்பது இங்கே கருவிளம் புளிமா 2வது புளிமாகவும், அந்த 3வது கருவிளமாக இருக்கிறது இறுதி தேமாவாக மாறி இருக்கிறது. 2ஆம் சீர் 4வதாக வருகிறது, 4ஆம் சீர் 2ஆம் சீராக அமைகிறது. அவ்வளவுதான். அதில் ஒரு சிறு மாற்றமாக அமைந்து இந்த ஒரு வாய்ப்பாடு அமைகின்றது. நிலவினில் குளிர்ச்சி நிலவுதல் உண்டே, அலையினில் எழுச்சி அலமரல் உண்டு, கலையினில் அழகும் கவர்ச்சியும் உண்டு, நிலை தமிழ் எனது நினைவுதான் இல்லை. அந்த நினைவுதான் என்பது அந்த ஊ நினைவுங்கிறது அந்த தாய் என்ற எழுத்தோடு ஒட்டி இருப்பதனாலே அது வா என்பது போல தெரியும். அது நினைவுதான், ஊ உகரம் தான் அங்கே இருக்கின்றது. அதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். நிலவினில் குளிர்ச்சி, நிலவினில் கருவிடம், குளிர்ச்சி புளிமா, நிலவுதல் கருவிடம் உண்டே தேமா. அவ்வாறே எல்லா சீர்களும் இருக்கின்றன. நிலவினில் குளிர்ச்சி நிலவுதல் உண்டே. நிலவினில் எப்பொழுதும் குளிர்ச்சி நிலையாக இருக்கும். அலையினில் எழுச்சி அலமரல், அலமரல்னா சுழற்சி. அலமரல் தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி தொல்காப்பியத்தில் வரும். அதுபோல அலமரல் உண்டு, சுழற்சி உண்டு. அலையினில் எழுச்சியும் உண்டு, சுழற்சியும் உண்டு. கலையினில் அழகும் கவர்ச்சியும் உண்டு. இந்த இருக்க வேண்டிய இடங்களில் எது எதெல்லாம் உண்டு உண்டு என்றோமோ அதுல எல்லாம் எல்லாமே உண்டு. ஆனால் நிலை தமிழ் எனது நினைவுதான் இல்லை. நிலையான தமிழாகிய என்னுடைய நினைவுதான். அங்கே என்னென்ன இருக்க வேண்டுமோ அவை எல்லாம் இருப்பதாக உண்டு உண்டு கூறி, ஆனால் உன்னிடத்தில் தமிழ் மகன் என்பவனிடத்திலே தமிழ் நினைவும் உண்டு என்று சொல்ல வேண்டும். ஆனா உண்டு என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? எனவே நிலை தமிழ் எனது நினைவுதான் இல்லை என்று பாடல் அமைகின்றது. இதுவும் ஒரு எளிமையான பாடல் தான். அடுத்ததாக வாய்ப்பாடு 13. இந்த 13 எல்லாமே புளிமா 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 என்ற வாய்ப்பாடுகள் அமைந்திருக்கின்றது. இவ்வாறான வாய்ப்பாடு முன்னேது அமைந்திருக்கின்றதா என்ற ஐயப்பாடு யாருக்கும் வரலாம், வந்தால் அவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். முன் சொன்ன வாய்ப்பாடே பின் வந்து அமைந்திருக்கவில்லை. அப்படி யாரேனும் கண்டுபிடித்தால் அதை உடனே தெரியப்படுத்தலாம். இதை எல்லா 4 சீர்களும் புளிமா புளிமா என்றே வருகின்றன.
தமிழாம் எனையே தமிழா உணர்ந்து நிமிர்ந்தால் உனக்கு நிறைந்த புகழாம் திமிர்ந்த அறிவு திறமை வளர்த்தால் சுமந்த கவலை தொலையும் கேட்டார். எந்த சீரை எடுத்துக்கொண்டாலும் புளிமா புளிமா. அதனால இது அதிகமா விளக்கம் சொல்ல தேவையில்லை. தமிழாம் தா முதல் சீர் தா வருகின்றது. மூன்றாம் சீர் தமிழா தா மோனை இருக்கிறது. நிமிர்ந்தால் என்பதற்கு அடுத்த அடியில நிறைந்த டி டி மோனை. மூன்றாம் அடி திமிர்ந்த தி, அதுல திறமை மூன்றாம் சீர் திறமை தி தி மோனை இருக்கிறது. இறுதி அடி சுமந்த சு என்று வருகின்றது. அந்த சு என்பதற்கு தொலையும் எளிதாய் தோ என்று வருகின்றது. அது எவ்வாறு மோனையா? அது இன மோனை. பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். சகரத்திற்கு தகரம் இன எழுத்து. ச என்பது த, அந்த இடத்திலே வரலாம். தமிழ் என்பதுல ஒரு சொல் வருதுன்னா சகரம் சங்கம் ச என்ற மோனையாக வரலாம். இங்கே சு உ உயிரெழுத்து உ, இங்கே தொலையும் அதில் உள்ள இத்து ஓ ஓ என்ற உ ஓ உயிரெழுத்துக்கள் இன எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வருகின்ற பொழுது அதில் ஏறிய உயிர்கள் இன எழுத்தாக இருக்க வேண்டும். இதை பல முறை ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கின்றேன். உயிர் இன எழுத்துக்கள் அ ஆ ஐ ஔ, இந்த 4 எழுத்துக்களும் ஒரு இனம். இ இ ஏ ஏ இவை 4ம் ஒரு இனம். உ உ ஓ ஓ இவை 4ம் ஒரு இனம். இவ்வாறு உயிர்கள் அமையும். அந்த ஊ வருகின்ற பொழுது உயிரெழுத்தாக வரலாம், உயிர்மெய் எழுத்தாக வரலாம். எனவே இங்கே இதுல ஊ என்ற எழுத்து ஓ என்ற எழுத்தும் இன எழுத்தாக வந்தது. அதுபோல உயிர்மெய் எழுத்து இன எழுத்தாக வர வேண்டும். ஒரே எழுத்தாக வரலாம். சுமந்த என்பது அங்கு சுணக்கம் என்று வந்திருந்தால் ஒரே எழுத்தாக இருக்கும். நமக்கு அதில் குழப்பம் இல்லை. ஆனால் இங்கே தொலையும் தோ என்று வந்ததனாலே அந்த இத்து என்ற மெய் எழுத்து இச்சு என்ற மெய் எழுத்துக்கு இன எழுத்து என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வரலாம். இந்த மெய் எழுத்துகளிலே இத்து இச்சு இவ்வு இம்மு ஞகரம் இங்கு இந்து நா ஞா இவ்வாறு இந்த மெய் எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக வரும். இவற்றையெல்லாம் அங்கங்கே நான் சொல்லி வருகின்றேன். இது முற்பகுதியிலே நாம் நடத்திய பாடம். நீங்கள் மறந்து போகாமல் இருக்க அந்த எதுகை மோனை எழுத்துகளுடைய பகுதிகளையும் அவ்வப்பொழுது புரட்டி புரட்டி பார்க்க வேண்டும். நினைவிற்கு வரும், எளிதாக இருக்கும். அடுத்த வாய்ப்பாடு 14. 14 தேமா தேமா ஒன்றுள்ள முக்கியமா தேமா தேமா புளிமா தேமா. மானம் தாழ்ந்தாய் மடமை தேர்ந்தாய். மானம் தாழ்ந்தாய் தேர்ந்தாய் ஒரே ஓசை. அந்த மடமை மட்டும் வேறுபட்டு வருகின்றது. 3ஆம் சீரெல்லாம் வேறுபட்டு வரும். ஊனம் கொண்டாய் உனையை விட்டாய். நானும் விற்க நலிவு கண்டாய். தேனும் தந்தேன் தெளிதல் என்றோ. இந்த 3ஆம் சீர்களை விட்டு விட்டு ஓசைக்காக மட்டும் படித்து பாருங்கள். மானம் தாழ்ந்தாய் தேர்ந்தாய், ஊனம் கொண்டாய் விட்டாய், நானும் விற்க நண்டாய், தேனும் தந்தேன் என்றோ. ஓசை ஒரே ஓசையில். அந்த புளிமா இடையில சேருகின்ற பொழுது கொஞ்சம் மாறுபட்டு வரும். எனவே இதிலே தேமா முதல் சீர்கள் எல்லாம் தேமா மானம் ஊனம் நானும் தேனும். 2ஆம் சீர்கள் தாழ்ந்தாய் கொண்டாய் வெட்க தந்தேன். 3ஆம் சீர்கள் மடமை உனையை நலிவு தெளிதல். 4ஆம் சீர்கள் தேர்ந்தாய் விட்டாய் கண்டாய். இவ்வாறு இதுல இந்த வாய்ப்பாடிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தேமா புளிமா என்பது சரியாகவே இருக்கிறது. இன்னொரு முறை ஓசைக்காக மானம் தாழ்ந்தாய் மடமை தேர்ந்தாய், ஊனம் கொண்டாய் உனையை விற்றாய், நானும் விற்க நலிவு கண்டாய், தேனும் தந்தேன் தெளிதல் என்று. ஆக இவ்வாறு இந்த 14வது வாய்ப்பாடு வரை நாம் பார்த்திருக்கின்றோம். இவற்றிலே இந்த வாய்ப்பாடுகளை நினைவில் கொண்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பாடுகளுக்கு ஏற்ப நாம் இந்த பாடல்களை எல்லாம் அமைத்திருக்கின்றோம். நாம் சொன்ன அந்த 4 சீர்கள் தான் மாறி 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 வந்திருக்கின்றன. அதனால நாம் அந்த பாடலை இனி வருகின்ற பாடல்களை கொஞ்சம் விரைவாக படித்து இந்த 23 வாய்ப்பாடுகளையும் நிறைவு செய்ய வேண்டும். இதிலே உங்களுக்கு ஐயப்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பாடு அந்த கூவிளம் என்ன சீர், அந்த சீருக்கு ஏற்ற சொல்லு இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஏதாவது ஒன்று மாறி இருந்தால் நீங்கள் அது தொடர்பாக ஐயப்பாடுகளை கேட்கலாம். இப்பொழுது வாய்ப்பாடு 15 பார்ப்போம். தேமா கருவிளம் தேமா புளி. முன் சீர்கள் எல்லாம் தேமா, 2ஆம் சீர்கள் கருவிளம், 3ஆம் சீர்கள் தேமா, 4ஆம் சீர்கள் இறுதி சீர்கள் புளிமா என்ற வாய்ப்பாட்டில் வருகின்றது.
இன்பத் தமிழென என்னை புகன்று துன்பம் தொலைப்பதாய் தூய்மை கெடுத்தீர் வன்பு புயலினில் வாடி உழன்றீர் அன்பு தமிழரே ஆட்சி தருவீர். இன்பத் தமிழ் என்று சொல்லி சொல்லியே என்னை புகன்று துன்பம் தொலைப்பதாய் தூய்மை கெடுத்தீர். எனக்கு வருகின்ற துன்பத்தை கெடுப்பதாக சொல்லி நீங்கள் இன்பத்தமிழ் என்று சொல்லி பிறமொழி சொற்களை எல்லாம் கலந்து தூய்மை கெடுத்தீர். என்னுடைய தூய்மையை கெடுத்து விட்டீர்கள். வன்பு புயலினில் வாடி உழன்றீர். வன்பு வம்பு, வம்பு என்பது வன்பு. அந்த வன்பு புயலிலே நீங்கள் இப்பொழுது வாடி உழன்று கொண்டிருக்கின்றீர்கள், வருந்தி கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு தமிழரே ஆட்சி தருவீர். எனக்குரிய ஆட்சியை நீங்கள் தருக வேண்டும். தமிழுக்கு இயல்பாக தமிழாட்சி அமைய வேண்டும். ஆனால் தமிழ்தாய் கேட்கின்ற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. ஆக இவ்வாறு அந்த பாடல் அமைகின்றது. அது தேமா கருவிலம், தேமா புளிமா என்ற வாய்ப்பாட்டிலே. அடுத்தது வாய்ப்பாடு 16. கூவிலம் 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 கருவிலம். எல்லாம் விளைச்சீர்கள். 4 சீர்களும் விளைச்சீர்கள். முதல் 3 சீர்களில் கூவிலம் வருகின்றது. இறுதி சீர் கருவிலம் என்று அமைகின்றது. அந்த வாய்ப்பாட்டிலே உள்ள பாடல். ஆடிடும் வாழ்வினில் ஆவியும் இலையிலை தேடிடும் பொன்பொருள் தேயுடல் நிலையிலை வாடிடும் மக்களே வண்டமில் எனைநிதம் பாடியே இன்புரின் பல்புகள் புகழ் நிலை பெறும். அதாவது ஆடுகின்ற வாழ்க்கை, நாம் அன்றாடம் ஆடி ஓடி அலைகின்ற வாழ்க்கை தான். அந்த வாழ்வினிலே ஆவியும் இலையிலை. நம்ம என்னதான் நீங்கள் உயிரை காத்தாலும் அது ஓடுனால் ஓடிவிடும். தூங்கும் போது வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு என்று சொல்வார்கள். அதுபோல ஆவி, ஆவி என்பது இங்கே உயிரை குறிக்கின்றது. ஆடிடும் மோனைக்கு அங்கே மோனையாக ஆவி என்று வந்தது. இல்லை என்றால் அந்த இடத்துல உயிர் என்று வந்திருக்கும். இங்கே மோனை கருதி ஆவி என்று வந்தது உயிர். ஆடிடும் வாழ்வினில் ஆவியும் இல்லை. நம்முடைய ஆடி அலைகின்ற வாழ்வினிலே உயிரும் இல்லை, ஆவியும். அந்த எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் அடுத்து எண்ணுமை. எண்ணுமை என்பது சொற்களை அடிக்க ஆவியும். அடுத்தது தேடிடும் பொன்பொருள்களும், அதுவும் வாடிடும் மக்கள் வண்டமிலும் என்று அந்த எண்ணிக்கையில வருவதனால அந்த இடத்துல எண்ணிக்கையிலே சொன்னதாக சொல்லலாம். அல்லது எச்ச பொருளிலே வருகின்றது ஆவியும். பிறகு எஞ்சி இருக்கின்ற ஒரு ஒவ்வொன்றாக பொன் பொருள் வண்டமில் என்று எச்ச பொருளிலும் நாம் கொள்ளலாம். அந்த இலக்கணத்தை எல்லாம் பின்பு இந்த பாடல் பகுதிகள் எல்லாம் முடித்த பிறகு தனியாக ஒரு வகுப்பிலே நான் அது நுட்பமான செய்திகள் எல்லாம் கூறுவேன். ஆடிடும் வாழ்வினில் ஆவியும் நிலையிலை தேடிடும் பொன்பொருள் தேயுடல் நிலையிலை வாடிடும் மக்களே வண்டமில் எனைநிதம் பாடியே இன்புரின் பல்புகள் நிலை பெறும். எனவே இந்த பொன் பொருள் உடல் உயிர் எதுவுமே நிலை இல்லை. அந்த அப்படிப்பட்ட நிலையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களே வண்டமில் என்னை நிதம் பாடிய ஒவ்வொரு நாளும் பாடுதல் என்பது என்னை நினைத்து என் முன்னேற்றத்துக்கு உழைப்பது. அந்த நினைவிலே இருப்பது அது இன்புறும், அது இன்பத்தை தரும். அப்படிப்பட்ட இன்ப நிலையிலே புகழ் நிலை வரும். உங்களுக்கும் பல புகழை அது கொடுக்கும் என்று தமிழ் தாய் பாடுவதாக அமைந்த பாடல். இதை இங்கே வாழ்வினில் ஆவியும் நிலையிலை என்பது அது எச்ச பொருளாக வைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்துல உடலும் நிலையிலை என்று, ஆவியும் நிலையிலை என்றால் உடலும் நிலையிலை என்று எச்ச உண்மையாக கருதி கொள்கின்றனர். அதை முற்றுமை என்றாலும் கூட அது சரியாக பொருந்தாது, எச்ச உண்மையாக கருதி. அடுத்து வாய்ப்பாடு 17. கூவிலம் கருவிலம் கருவிலம் கருவிலம். முன்னைய கூவிலம் முதற்சீர்கள் எல்லாம், பிறகு எல்லாம் விளைச்சீர்கள். நற்றமிழ் உணர்வில்லை நறுந்தமிழ் அழிவுறும் இற்றதே தமிழ்குடி எனப்பலர் மொழிவதில் குற்றமோ சிறிதில்லை குறையலாம் தமிழராய் உற்றவர் செயலதே உணர்ந்திடின் வழியிலை. ஆக நற்றமிழ் உணர்விலை நறுந்தமிழ் அழிவுறும் என்று இன்றைக்கு எல்லோரும் கொடுக்கின்றார்கள். இற்றதே தமிழ்குடி அழிந்ததே என்று எனப்பலர் மொழிவதில் என்று பலர் கூறுகின்றார்கள். அவ்வாறு சொல்வதில் குற்றமோ சிறிது இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு அந்த நிலை இருக்கின்றது. அது குறையலாம் தமிழராய் உற்றவர் செயலதே. இன்றைக்கு தமிழராக இருக்கின்ற அனைவரிடம் உள்ள குறை அது. உணர்ந்திடின் பழியிலை. இவற்றையெல்லாம் உணர்ந்து செயல்படின், அந்த செயல்படின் ஒரு சொல் அங்கே எச்சமாக இருக்கின்றது. 4 சீர்களை மீறி 5வது சீராக அமைக்க முடியாது. எனவே உணர்ந்திடின் செயல்படின் பழியிலை என்று பொருள் கொள்ள வேண்டும். அவ்வாறு உரையாசிரியர்கள் ஒவ்வொரு சொல்லை கொண்டு வந்து கூட்டி பொருள் முடிப்பார்கள். அவ்வாறு அந்த இடத்திலே நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். அடுத்த வாய்ப்பாடு 18. கருவிளம் புளிமா கருவிளம் புளிமா.
கருவிளம் புளிமா, அதே மீண்டும் ஒரு முறை கருவிளம் புளிமா என்ற 4 சீர்களை அமைவது. பிறமொழி கலந்து பிரிவினைப்படுத்தும் அறிவிலார் செயல்கள் அவையெல்லாம் எனக்கே இரவினை கொடுக்கும் எழில்தனை கெடுக்கும் மரவழி தமிழீர் வருவன உரைத்தேன். இரவு என்பது இறப்பு, இறப்பு என்பது சாவு, உயிர் நீத்தல், அது இரவு என்றும். இங்கே பிறமொழி கலந்து பிரிவினைப்படுத்தும், பிறமொழி சொற்களை எல்லாம் கலந்து இன்றை நம்முடைய மொழியை பிரித்து சரியாக அழிகின்ற அழிவு நிலைக்கு கொண்டு செல்கின்ற அந்த நிலை அறிவிலார் செயல்கள், அவையெல்லாம் அறிவற்றவர்கள் செய்கின்ற செயல்கள், அவையெல்லாம் எனக்கே, அந்த செயல்கள் எல்லாம் எனக்கே இரவினை கொடுக்கும், எனக்கு இறப்பினை கொடுக்கும், என்னை அழித்து விடும், எழில்தனை கெடுக்கும், என்னுடைய அழகை கெடுத்து விடும். மரவழி தமிழீர், வீரத்தின் வழி வந்த வீர மரபிலே வந்த தமிழீர் தமிழர்களே வருவன் உரைத்தேன், இனி எதிர்காலத்தில் எனக்கு வருகின்ற கேடுகளை உரைத்தேன், உணர்ந்து கொள்வீர் என்று தமிழ் தாய் உரைப்பதாக அந்த பாடல் அமைகின்றது. அடுத்து வாய்பாடு 19. தேமா புளிமா புளிமா புளிமா. ஒரு தேமா, எல்லாமே 4 சீர்களும் மாச்சீர்கள். அந்த முதல் சீர் மட்டும் தேமா, எஞ்சியுள்ள 3 சீர்கள் புளிமா 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 என்று வருகிறது. இதுவும் ஒரு எளிமையான பாடல். இன்னும் உறக்கம் எதற்கு தமிழா, அன்னை எனையே அழித்தல் நலமோ, உன்னை எழுப்பி உணர்வை எழுப்பி என்னை தனித்தே என்று விடுப்பாய். இன்னும் உறக்கம் எதற்கு தமிழா, தமிழனே இன்னும் நீ உறங்கிக் கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய நிலை, உன் மொழியினுடைய நிலை, உன் தாயாக என்னுடைய நிலை இன்னும் உனக்கு தெரியவில்லை. நீ இன்னும் உறக்கத்திலேயே இருக்கின்றாய். உறக்கத்தில் இருப்பதனாலே பகைவர்கள் என்னை அழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள், கேடுகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால இந்த உறக்கம் எதற்கு தமிழா, அன்னை என்னையே அழித்தல் நிலமோ, அன்னை என்னை அழித்துக் கொண்டிருக்கின்றார், அது உனக்கு நல்லதோ. உன்னை எழுப்பி உணர்வை எழுப்பி, முதல்ல உன்னை எழுப்பு, பிறகு நீ எழுந்து உட்கார்ந்து இருந்தால் போதாது, உணர்வை எழுப்ப வேண்டும் உள்ளத்திலே. முதல்ல உடலை எழுப்பு, பிறகு உள்ளத்தை எழுப்பு என்று இங்கே பாடல் அமைகின்றது. உன்னை எழுப்பி உணர்வை எழுப்பி என்னை தனித்தே எங்கு விடுப்பாய். என்னை தனித்தமிழாக இயங்க, தனியே என்பது தனித்தமிழ், தனித்த நிலை, தூய நிலை, இலக்கண நெறியிலே இயல்பாக இயங்குகின்ற நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே என்னை தனித்தே இயங்க விடுப்பாய். அவ்வாறு இயங்க செய்வதற்கு நீ எனக்குரிய வழிகளை செய்தால் நான் அவ்வாறு இயங்குவேன். எனவே அதை செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்று தமிழ் தாய் பாடுவதாக அந்த பாடல். தேமா புளிமா புளிமா புளிமா. இது மிக எளிமையான பாடல். ஒரு அடியை அமைத்து விட்டால் அடுத்த அடி தானாக வந்துவிடும். அந்த வாய்ப்பாடு அந்த ஓசையிலேயே வந்துவிடும். அடுத்த வாய்ப்பாடு 20. இது 3 விளைச்சீர்கள் ஒரு மாச்சீர். அதாவது கூவிலம், கூவிலம் 2 விளம், 3வது சீர் கருவிளம், இறுதியிலே புளிமா என்ற வாய்ப்பாட்டில் வருகின்றது. அந்த வாய்ப்பாடு அதற்குரிய சொல் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து. தாயனை நீ நினை, தமிழினம் தழைக்கும், தீயவை நீங்கிடும், பெருவலாம் தமிழ்நான், பாயவே நன்மைகள் பயிரெனச் செழிக்கும், மாயமோ ஈங்கில்லை மலர்ந்திடும் புதுமை என்று சொல்வதால் தமிழ்ச்சோலை பக்கம் 57, 59 தமிழ்ச்சோலை என்ற ஒரு நூல், தனி ஒரு பாடல் நூலாக நான் வெளியிட்டது. அதிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அது இங்கு எடுத்துக்காட்டு பாடலாக கொடுக்கப்பட்டதனாலே அங்கே தாசோ என்று குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்ச்சோலை பக்கம் 57, 58 அந்த நூலிலே இந்த பாடலை காணலாம். தாயனை கூவிலம், நீ நினை கூவிலம், தமிழ் இனம் கருவிலம், தழைக்கும் புளிமா. அதே ஓசையிலே தீயவை நீங்கிடும் தெருவலாம் தமிழ்நான். தாயனை நீ நினைத்தால் தமிழ் இனம் தழைக்கும், தீயவை நீங்கிவிடும், தெருவெல்லாம் தமிழ்நான் பாயவே வெள்ளம் போல பாய்வேன், நன்மைகள் பயிரென செழிக்கும். நமக்கு தமிழருக்கும் எனக்கும் தமிழாக இணைக்கும் நன்மைகள் அங்கே செழிப்பாக பயிர் போல பயிராகவே செழிக்கும். மாயமோ இங்கில்லை. இதுல மாய மந்திரம் எதுவும் இல்லை. உழைப்பும் உணர்வும் தான் வளர்ந்திடும் புதுமை. எனவே உங்களுக்கும் புதுமை, எனக்கும் புதுமை வளர்ந்திடும் என்று தாய் கூறுகிறார். அடுத்த வாய்ப்பாடு 21. விளமிளம் மா பூவிளம். இதுவரை பார்த்த வாய்ப்பாடுகளிலே அந்தந்த சீர்களுடைய அந்தந்த சீர் என்ன, மாச்சீர் என்று சொல்லாமல் தேமா என்றால் தேமா, புளிமா என்றால் புளிமா, கருவிளம் என்றால் கருவிளம், அந்த உரிய பெயர்கள் அவ்வாறே வாய்ப்பாடிலே அமைந்தன. ஆனால் இந்த 21வது வாய்ப்பாட்டிலே விளம் என்று வருகின்றது. விளம் என்பது
அந்த பொது பெயராக வருகின்றது. அங்கே தனிப்பெயர் என்பது தேமா, புளிமா, கருவிளம் தனித்து குறிக்கின்ற பெயர். இதிலே அதை சிறப்பு பெயர்னு சொல்லுவார்கள். தனிப்பெயர் என்பதுதான் பொருந்தும். இதிலே பொது பெயர் விளம் என்றால் கருவிளம், கூவிளம் ரெண்டுக்கும் பொதுவான பெயர் விளம். எனவே இங்கே நீங்கள் கருவிளம் போட்டும் எழுதலாம், கூவிளம் போட்டும் எழுதலாம். அதுபோல மா என்பது புளிமா, தேமா இரண்டுக்கும் பொதுவாக வந்தது. இறுதி சீர் கூவிளம் என்பது அங்கே தனிப்பெயராக வருகின்றது. அந்த இறுதி சீர்கள் எல்லாம் கண்டிப்பாக கூவிளமாகவே இருக்க வேண்டும். அந்த முதல் சீர் கூவிளம் வரலாம், கருவிளம் வரலாம். இரண்டாம் சீர் கூவிளம் வரலாம், கருவிளம் வரலாம். மூன்றாம் சீர் புளிமா வரலாம், தேமா வரலாம். ஆனால் இறுதி சீர்கள் கூவிளம் என்றே வருதல் வேண்டும். அதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பாடல் தொடங்குகின்ற பொழுது கருவிளம் என்று தொடங்கினால் கருவிளமாகவே முதல் சீர்கள் அமைய வேண்டும். கூவிளத்திலே முதலணியினுடைய முதல் சீர் தொடங்கினால் அந்த பாடல் முழுக்க உள்ள 4 அடிகளிலும் கூவிளம் என்றே அமைதல். அப்பொழுதுதான் ஓசை ஒத்து வரும். இல்லை என்றால் வாய்பாடு மாறிவிடும். ஏன்னா விளம்னு வந்ததுனாலே நான் முதல் அடியிலே கூவிளம் போட்டேன், 2ஆம் அடியிலே கருவிளம் போட்டேன் என்று சொன்னால் அது சரியானது ஆகாது. ஏனென்றால் ஓசை மாறிவிடும், எதுகை அமையாது. கூவிளத்திற்கு கருவிளம் எதுகையாகாது. இயைபு வேண்டுமானால் விளம். இயைபு என்பது இறுதி அசை இயைபாக வரும். ஆனால் முதல் அசைகள் அங்கே எதுகையாக அமைதல் வேண்டும். எனவே இங்கே மண்ணினும் என்று கூவிளத்திலே தொடங்குகின்றது. பிறகு அடுத்ததெல்லாம் கூவிளம் என்றே அமைகின்றது. ஓசைக்காக எல்லாமே மண்ணினும், தாயவள், மாண்பு, கூவிளம், மாண்பு, தேமா, போற்றிட கூவிளம் எல்லாமே கூவிளத்திலேயே அமைந்திருக்கின்றது. நாம அது அமைத்துக் கொண்டதுதான். கருவிளம் அமைக்கலாம். ஆனால் இந்த பாடலுக்கு இவ்வாறுதான் அமைந்திருக்கின்றது. எனவே அதற்குரிய வாய்ப்பாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல விளம் வருகின்றது. மண்ணினும் விளம் வருகின்றது கூவிளம். அண்ணனும் அதில் விளம் இருக்கின்றது கூவிளம். கண்ணினும் நினும் விளம் இருக்கின்றது, அது கூவிளம். வெண்ணினும் கூவிளம், அது இறுதி சீர் விளம் இருக்கின்றது. அடுத்தது தாயவள், ஆறுயிர், மேலன, நீழ்வுகள் இவையெல்லாம் கூவிளங்கள். அடுத்தது மாட்சியில மாண்பு, அன்பு, காப்பு, வேய்ந்து எல்லாம் தேமாட்சிகள். இறுதி சீர்கள் 4ம் போற்றியே தம்பியும் நின்றனர் சூழ்ந்ததே. ஓசை மாறுபட்டாலும் குறில் நெடிலுக்கு மாறுபடும். நின்றனர் எல்லாம் குறிலாக வருகின்றன. சூழ்ந்ததே என்பது 2 நெடில் வந்தன. ஆனா நெடில் வந்தாலும் அது கூவிளம் என்ற வாய்ப்பாட்டிற்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. எனவே அவ்வாறு அமைதல் வேண்டும். ஆனால் ஒன்று போலவே இருந்தால் ஓசை திறக்கும். அவ்வாறு எல்லாம் அமையாது. பொருளுக்கு ஏற்ப அந்த கூவிளம் என்பது மாறி வரும். அவ்வாறே இங்கே நின்றனர் என்பதும் கூவிளம், சூழ்ந்ததே என்பதும் கூவிளம். இரண்டும் இவ்வாறு அமையலாம். மண்ணினும் தாயவள் மாண்பு போற்றிய அண்ணனும் ஆறுயிர் அன்பு தம்பியும் கண்ணினும் மேலன காத்து நின்றனர் வெண்ணினும் நீழ்வுகள் வேய்ந்து சூழ்ந்ததே. மண்ணினும் தாயவள் மாண்பு போற்றிய, மண்ணை விட தாயினுடைய அன்பை போற்றிய அண்ணனும் ஆறுயிர் அன்பு தம்பியும். அண்ணன் மூத்தவர்களெல்லாம் அண்ணன்மார்கள், இளையவர்கள் எல்லாம் தம்பிமார்கள். இவர்களெல்லாம் கண்ணினும் மேலென காத்து நின்றனர். என்னை கண்ணினும் மேலாக காத்து நின்றார்கள். இதுவரை தமிழை காத்தவர்கள் மூத்தோர்களெல்லாம் அண்ணன்மார்கள், இளையவர்களெல்லாம் தம்பிமார்கள், அத்தனை பேரும் என்னை காத்து நின்றனர். வெண்ணினும் நீள்புகழ் வேய்ந்து சூழ்ந்ததே. அவர்களுக்கும் ஒரு புகழ், வெண்ணினும் நீள்புகழ், நீண்ட புகழ் வேய்ந்து இன்றைக்கு பொருந்தி சூழ்ந்திருக்கின்றது. இன்றைக்கு தமிழுக்கு உழைத்த தமிழ் தொண்டர்கள், தமிழுக்காக உயிர் கொடுத்தவர்கள், அவருடைய பெயர்களெல்லாம் பட்டியலே, வரலாற்றிலே, புகழ் ஏட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு புகழ் சூழ்ந்திருக்கின்றது. எனவே நீங்களும் அதுபோல புகழ் வருகின்ற நிலையிலே தொண்டாற்றுங்கள் என்று தாய் அங்கே உட்பொருளாக வைத்து கூறுகின்றார். அடுத்த வாய்ப்பாடு 22. இதுவரை நாம் பார்த்த வாய்ப்பாடுகளிலே இது முற்றிலும் வேறுபட்டது. இதுவரை ஈரசை சீர்களிலேயே நாம பார்த்தோம். ஈரசை சீர்களை மாற்றி அங்கொன்று இங்கொன்று அமைத்து பார்த்தோம். இதிலே காய்ச்சீர்கள் வருகின்றன. களிவிருத்தத்திலே காய்ச்சீர்கள் அதிகமாக வருதக்கூடாது. ஒரு அதிகமான பாடல்கள் இருக்காது. களிவிருத்தம் என்றாலே ஈரசை சீர்களிலே தான் அமைய வேண்டும். அதுதான் சிறப்பான. இருந்தாலும் நம்முடைய பாவலர்கள், புலவர்கள், முன்னோர்கள் அங்கே காய்ச்சீரிலும் பாடி இருக்கின்றார்கள். ஆனால் 4 காய்ச்சீர்களாக அமைத்தால் அது களிவிருத்தத்திற்கு பொருத்தமாக இராது என்பதனாலே இறுதி சீர்களை ஈரசை சீர்களாக தேமா புளிமாவாக அமைத்தது. அதன்படி இங்கே மாச்சீர் அமைப்பது. முதல் 3 சீர்கள் காய்ச்சீர்கள்,
பிறகு இறுதி சீர் மாச்சீர். காய் என்றால் இந்த 4 காய்களும் எந்த காயை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஓரடியில் எந்த முதல் சீர் என்ன காயோ அது போலவே அடுத்த அடிகளிலும் முதல் சீர் காய்ச்சீரா வர வேண்டும். 2ஆம் சீர் என்ன காய்ச்சீரோ அது போலவே மற்ற அடிகளிலும் காய்ச்சீர் வருது. அவ்வாறு வந்தால் உபாசனயம் சிறக்கும். ஆனால் 2ஆம் சீரும் 3ஆம் சீரும் எந்தெந்த காய்கள் மாற்றி மாற்றி 4 காய்களிலே மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டாலும் தவறில்லை. ஆனால் முதல் சீர்கள் தேமாங்காய் என்று தொடங்கினால் அந்த முதல் அடியினுடைய முதல் சீர் அடுத்த 3 அடிகளுடைய முதல் சீர்களும் தேமாங்காய் என்றே வருதல் வேண்டும். புளிமாங்காய் என்று முதலடியை தொடங்கினால் மற்ற 3 அடிகளும் புளிமாங்காய் என்ற வாய்ப்பாட்டில் அமைத்தல் வேண்டும். அந்த முதல் சீர்களை மட்டும் நாம் கவனம் செலுத்துதல் வேண்டும். இது பலமுறை நான் கூறியிருக்கின்றேன். அது அவ்வாறுதான் வருதல் வேண்டும். இங்கே தன்பெண்டு என்று தேமாங்காய் சீர்களை தொடங்கு. முதல் அடி தன்பெண்டு, 2ஆம் அடி அன்பின்றி, 3ஆம் அடி வன்பொன்றே, 4ஆம் அடி துன்பொன்றே, எல்லாம் தேமாங்காய். 2ஆம் சீர்கள் எல்லாம் தன்பிள்ளை மாற்றார்வாள் செய்கீழோர் வாழ்வாகும், அதுவும் தேமாங்காய். 3ஆம் சீர்கள் எல்லாம் தன்வேலை ஆர்வின்றி வாழ்கின்ற தொண்டாற்று, அதுவும் தேமாங்காய். ஆனா எந்த காய் வேண்டுமானால் வரலாம், ஆனா இங்கே தேமாங்காய். பிறகு இறுதி சீர் மா என்றே தேமா, நாளும் தேமா, மண்ணில் தேமா, ஓர்க்கே தேமா, எல்லாம் தேமா சீர்களிலே அமைந்திருக்கின்றன. ஆகவே இது காய்ச்சீர்களே ஒரே காய்ச்சீராக இருப்பதனாலே ஓசை சிறப்பாக இருக்கும். தன்பெண்டு தன்பில்லை தன்பேலை என்றே அன்பின்றி மாற்றார்வாள் ஆர்வின்றி நாளும் வன்பொன்றே செய்கீழோர் வாழ்கின்ற மண்ணில் துன்பொன்றே வாழ்வாகும் தொண்டாற்று போர்க்கே. தாயை இறுதியிலே பார்க்கின்றால் தொண்டாற்றுகின்றவர்கள், தமிழ் தொண்டு ஆற்றுகின்றவர்களுக்கு கடைசியில என்ன வாழ்வு? துன்பமாகிய வாழ்வே என்று வருந்தி கொண்டார். தன்பெண்டு தன்பில்லை தன்வேலை என்றே அன்பின்றி மாற்றார்வாள் ஆர்வின்றி, மற்றவர்களிடத்திலே அன்பும் இன்றி ஆர்வம் இன்றி தன்பெண்டு தன்பில்லை தன்வேலை என்று தன்னலம் கொண்டே ஒவ்வொரு நாளும் வன்பொன்றே செய்கின்ற வன்பு செய்கின்றார்கள். இந்த நிலையிலே வன்பு செய்கின்ற கீழோர் வாழ்கின்ற மண், இந்த மண்ணிலே தொண்டாற்றுவோருக்கு துன்பொன்றே வாழ்வாகும். தமிழ் தொண்டு ஆற்றுகின்றவர்களுக்கு துன்பம்தான் வாழ்வாக இருக்கின்றது. எனவே தமிழர்களே, உங்களுக்கு துன்பம்தான் இருக்கின்றது. எனக்காக அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு நீங்கள் தமிழ் தொண்டு ஆற்றுங்கள். பிறகு இறுதியிலே இன்பம் நிலைக்கும் என்று குறிப்பாக தாய் கூறுவதாக அமைந்தது. இறுதி வாய்ப்பாடு 23. இதுவும் ஒரு வேறுபட்ட வாய்ப்பாடு. காய் காய் என்று வந்தது போல அடுத்தது கனி கனி என்று வருகிறது. இது பெரும்பாலும் காப்பியங்களிலே அதிகமாக வரும். சில நீண்ட பெயர்களை அமைப்பதற்கு, சில கருத்துக்களை சொல்லுகின்ற அந்த உரிய சொற்களை பயன்படுத்துவதற்கு கனிச்சீர் வந்தே ஆக வேண்டும். எனவே அதற்கு ஒரு வாய்ப்பாக கனிச்சீரை கொண்டும் கலிவிருத்தம் பாடலாம், காய்ச்சீர் கொண்டும் பாடலாம் என்பதற்காக இந்த 2 வாய்ப்பாடுகளும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. இதுல கனி வருகின்ற பொழுது கனி சுவையாக இருப்பது போல இங்கே ஓசையும் கொஞ்சம் இனிமையாகவே இருக்கு, கனியிலே முடிவதனால். அவ்வாறு வருகின்ற இந்த பாடலை பார்ப்போம். அழகிய முகம் இலகிய உள்ளம் அருள் உடை விழி கண்டு பழகிய மனம் உகந்தது நிதம் பனிமலர் தொடுதென்றல் குழகியதொரு புது உறவென குளிர்ந்தது மலர் நெஞ்சம் தழலினி நொடி தனில் அணிந்திடும் தழைத்தெழுந்திடும் காதல். இந்த பாடல் மட்டும் காதலை பற்றிய பாடலாக வருகிறது. அழகிய முகம் இலகிய முகம் அழகு, உள்ளம் இலகி இருக்கின்றது, வெளிகளிலே அருள் உடைய வெளி. அழகிய முகம் நிறை 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 கருவிளங்கனி இலகிய உளம் நிறை 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 இலகிய உளம் கருவிளங்கனி அருள் உடை வெளி நிறை 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 கருவிளங்கனி கண்டு தேமா. பழகிய மனம், அதுவும் கருவிளங்கனி. உவந்தது நிதம் நிறை 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 பனி மலர் தொடு, 2 எழுத்தாக பிரிக்கணும். பனி மலர் தொடு ஒற்றெழுத்தை சேர்த்துக் கொள்ளலாம், கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பனிமலர் தொடு கருவிளங்கனி தென்றல் தேமா. குழகியதொரு நிறை 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 கருவிளங்கனி புது உறவென நிறை 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 கருவிளங்கனி குளிர்ந்தது மலர். 2 எழுத்து. அந்த குளிர்ந்த போது 2 ஒற்றெழுத்துக்களை கணக்கில் சேர்க்கக்கூடாது, முன் அசையோடு சேர்த்திக் கொள்ள வேண்டும். அது 2 எழுத்துக்களாக கொள்ள வேண்டும். குளிர் 2 எழுத்து, தது அடுத்து ஒரு நிறை, மலர் ஒரு நிறை மலர், நிறை 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 3 நிறை கருவிளங்கி நெஞ்சம் தேமா. பிறகு இறுதி சீர் தழலினி நொடி நிறை நிறை நிறை
கருவிலங்கனி. தனில் தனிந்திடும், அதுவும் கருவிலங்கனி. தழை தெழுந்திடும், அது சொல்லுகின்ற பொழுதே தழை நிறை தெழுந் நிறை திடும் நிறை, கருவிலங்கனி, காதல் தேன். இவ்வாறு இந்த வாய்ப்பாட்டிலே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இதை இன்னொரு முறை ஓசைக்காக படிக்கின்றேன். அழகிய முகம் இலகிய உள்ளம் அருளுடை வெளி கண்டு பழகிய மனம் உவந்தது நிதம் பனிமலர் தொடுதென்றல் குழகியதொரு பொது உறவென குளிர்ந்தது மலர் நெஞ்சம் தளலினி நொடி தனி தனிந்திடும் தழை தெழுந்திடும் காதல். காதல் இனி வந்து விடுங்கிறான். அது காதல் பற்றிய பாடல். இவ்வாறாக இந்த கலிவிருத்த பாடல்கள் நிறைவு பெற்றன. இதிலே உங்களுக்கு இயைந்த வாய்ப்பாடு ஏற்ற வாய்ப்பாடுகளை அதிகமாக பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வாய்ப்பாடுகளிலும் எழுத வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எழுதலாம், தவறு இல்லை. பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு தாங்கள் ஒரு பாவியம் குறும்பாவியம் எழுதுகின்ற பொழுது எந்தெந்த வாய்ப்பாடு ஏற்றதாக இருக்கின்றதோ அந்தந்த வாய்ப்பாடுகளிலே எழுதி கொள்ளலாம். ஆக இத்தனையும் நாம் பயிற்சி எடுத்தால்தான் நாம் கலிவிருத்தத்தினுடைய முழுமையான பயனை நாம் காண முடியும். எனவே இந்த 23 வாய்ப்பாடுகள் சொல்லப்பட்டது. இவ்வாறு வருவது சிறப்பு. அந்தந்த வாய்ப்பாட்டிற்கு ஏற்ப நாம் சொற்களை அமைப்பதற்கு பழகி கொள்ளுதல் வேண்டும், பயிற்சி எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு பயிற்சி எடுத்துக்கொண்டால் இயல்பாக எளிதாக பாடல் அருமையாக அமைந்துவிடும் என்பது நம்பிக்கை. ஐயா, கலிவிருத்தம் நிறைவு பெற்றது. சரிங்க சரிங்க. அப்போ இதோட நம்ம ஐயப்பாடுகள் யாரும் இருந்தால் கேட்கலாம். இன்னொரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இந்த கலிவிருத்தம் மாதிரியே கொச்சகம்னு ஒண்ணு வருங்க. ஏற்கனவே நடத்தி இருக்கான். கொச்சகத்துல இதே போல 4 அடிகள் 4 சீர்கள் வரும். ஒரு அடிக்கு 4 சீர்கள் தான். இந்த கொச்சகத்திற்கும் கலிவிருத்தத்திற்கு என்ன வேறுபாடு, இதெல்லாம் பிற்பகுதியில கொடுத்திருக்கேன் பின்னாடி. அது யாரு முன்னவர்கள் புரட்டி காணலாம். இருந்தாலும் நான் குறிப்பாக சொல்லி விடுகின்றேன். இந்த கலிவிருத்தங்கள் இந்த வாய்ப்பாட்டிற்கு ஏற்ப அமையும். 4 சீர்களும் மாறி வராது. அந்த கொச்சகத்திலே முதல் சீர்கள் ஒரு இடத்துல புளிமா புளிமான்னு அமைஞ்சு, 2ஆம் சீர்கள் தேமாவும் வரும், புளிமாவும் வரும், கருவளம் வரும், கூவிளம். அங்கே அந்த கணக்கு இல்லாமல் வரும். எந்த சீர்கள் வேண்டுமானாலும் அந்த கொச்சகத்திலே வரும். பிறகு இடையிலே கடைசியில காயில முடியாம கனியில கூட முடியும். அந்த கொச்சகம் ஒன்று போலவே அமைய வேண்டாம், ஆனா மாறி வரும். உங்களுக்கு இதுக்கு ஒரு தேவார பாடல் சுந்தரர் பாடிய ஒரு பாடலை பார்த்தால் அது சில பேர் தவறு என்று கூட சொல்லுகின்ற ஒரு நிலை ஏற்படும். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, பொன்னார் மேனியனே, பொன்னார்ங்கிறது தேமா, மேனியனே அப்படிங்கும்போது கூவிலங்காய், புலித்தோலை அப்படிங்கும்போது அது புளிமாங்காய், அரை கசைத்து கருவிலங்காய், மாறி மாறி வரும். கருவலத்துல நம்ம கலிவிருத்தத்துல அப்படி வராது. பொன்னார் மேனியனை புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே. இத மழவாடியுள் மாணிக்கமே என்பது கனிச்சீர். முன்ன ஒரு தேமாச்சீரும் ஒரு கூவிலச்சீர் கனிச்சீர் 2 வருது. அந்த கனிச்சீர் அங்கே வரக்கூடாது. கனிச்சீர் எல்லாம் கனிச்சீரா வர வேண்டாம். ஆனா வந்திருக்கின்றது தேவாரத்துல. அதனால அந்த கொச்சகம் எப்படி வேண்டுமானால் அமையலாம் என்று நாம் கருதி கொள்ள வேண்டும். அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைத்தேனே என்று ஒரு பாடல். இது கொச்சகம். இது 4 சீர்கள் 4 அடி வந்தது, மோனை இருக்கின்றது, எதுகி இருக்கின்றது. எனவே இது கலிவிருத்தம் என்று யாரும் கருதி விடக்கூடாது. கலிவிருத்தம் என்றால் முன் அடியிலே எந்த சீர் எந்த வாய்ப்பாட்டில் அமைந்திருக்கின்றதோ அதே வாய்ப்பாட்டில் 4 அடிகள் இருக்க வேண்டும். ஆனா கொச்சகம் என்பது அது போலவே இருக்கும். 4 அடிகள் இருக்கும், 4 சீர்கள் இருக்கும், எதுகை மோனை எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சீர்கள் மாறி மாறி வரும், மாறி மாறி அமைக்கலாம். எனவே அது கொஞ்சம் எழுதுவதற்கு எளிதானது கொச்சகம். வாய்ப்பாடு பார்க்காம அந்த இலக்கணத்துல ஒரு அந்த இடத்துல ஒரு கண்டிப்புன்னு சொல்றோம் அல்லவா, இந்த இடத்துல இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற அந்த நிலை இல்லாமல் இவர்கள் நினைத்த போங்கிலே பாடலாம். எனவே கொச்சகம் கலிவிருத்தத்தினும் எளிமையானது. இது நாம் ஏற்கனவே நடத்தி இருக்கின்றோம். இதெல்லாம் நுட்பமான செய்திகள். இதில் தேர்ச்சி பெற்ற பிறகு பிற்பகுதியிலே இந்த நுட்பமான செய்திகளை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி உங்களை தெளிவிப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். சரிங்க, இன்றைய பாடம் நிறைவு பெற்றது. யாரும் கருத்து ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல்லலாம். ஐயப்பாடு கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம்.
அடுத்த வகுப்பிலே வஞ்சிப்பாவினுடைய இனங்கள் பார்க்க போகின்றோம். இதுவரை வெண்பாவினுடைய இனம், ஆசிரிப்பாவினுடைய இனம், களிப்பாவினுடைய இனம், 3 பாக்களுடைய இனங்களை நாம் முடித்து விட்டோம். 9 இனங்களை பார்த்திருக்கின்றோம். இனி எஞ்சி இருக்கின்ற இனங்கள் 3: வஞ்சிப்பா, வஞ்சித்தாளிசி, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம். இது 3 தான் இறுதியிலே நாம் பார்க்க முடியும். அது மிக எளிமையானது. அது அடுத்த வகுப்பிலே அதையும் நாம் நிறைவு செய்து விடுவோம். நிறைவு செய்து விட்டால் அந்த பாடல்கள் பாக்கள் வகைகளிலே இனவியலையும் நாம் நிறைவு செய்ததாக மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அதற்குரிய பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டு விரைவாக எழுதி பழகினால் நாம் பாடம் நடத்தியதனுடைய பயன் கிட்டும் என்று எனக்கு நீங்க எந்த பொருளை பற்றி எழுத விரும்புகிறீர்களோ அந்த பொருளை பற்றி தெளிவான கருத்து குவியலாக வைத்திருக்க வேண்டும். நிறைய கருத்துக்கள் வைத்திருக்க வேண்டும். ஒரு பொருளை பற்றி எதுவுமே தெரியாமல் செய்தி அதிகம் இல்லாமல் இருந்தால் பாடல் எழுதுவது கடினம்.